சௌந்தரிய தன்மை உண்டு. அந்த ஜென்மால இவன் நல்லது கெட்டது தெரியும். அவன் வாயால நாமத்தை சொல்லலாம். அந்த நாமத்தை சொல்ற அந்த லோகத்துக்கு நான் பூமியில போய் நான் மனுஷனா நான் பிறந்தாலும் அந்த வாயோட இருக்கக்கூடிய நான் எம்பெருமானோட பிரக்கையோடையே நான் இருக்கணும். என்னோட நினைவு பகவானை பத்தின இருக்கணும். மோகத்துல போய் மாட்டிட கூடாது அப்படின்னு சொல்லி இவா ரெண்டு பேரும் மேலும் மேலும் கேக்குறா. அப்ப பார்த்தா இந்த மாதிரி எம்பெருமானுக்கு என்ன தெரியாதா? வாசல்ல என்ன சத்தம், யார் வந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம, வாசல்ல என்ன நடக்குது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு பகவான். அது பகவான். அப்ப பகவான் என்ன பண்றான்? சஜ்ஜனங்களுக்கு மனோகரத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் தன் சேவகர்களுக்கும் இத மாதிரி சனகாதிகளுக்கும் ஏதோ ஒரு அதிக்கிரமம் நடந்துடுத்தோன்னு தெரிஞ்சுண்டு அந்த பரமஹம்சர்களான அந்த 4 சனகாதி முனிவர்களுக்கு முன்னாடி அப்படி தேட தகுந்த திருவடி ஓடி வருதான் வாசலுக்கு. ஏன்னா ஏற்கனவே பிரச்சனை அங்க ஓடின்னு இருக்க. இந்த பக்தால போய் நம்ம இவ்வளவு நேரம் காக்க வைக்கலாமா? தப்பு இல்லையா? அந்த பக்தனை இவ்வளவு நேரம் காக்க வச்சு என்ன பார்க்க வந்தவாள இந்த இவாள் கிட்ட இத மாதிரி பேச சம்பாஷணம் நடந்து இவ்வளவு நேரம் நான் போகாம இருந்ததே தப்பு, இனி இப்பவாது நான் போகணும் அப்படின்னு எம்பெருமான் என்ன பண்றான்? தேட தகுந்ததான திருவடி ஸ்ரீதேவியோட அசைஞ்சு அசைஞ்சு தஸ்மின் ஐயோ அந்த இடத்துக்கு வந்தது. அப்படி திருவடியோட கூட அந்த அங்க வந்தவர் அப்படி தன் பிரித்தியர்களுக்கும் அந்த இவாளுக்கும் நடந்த ஒரு இத பகவான் பாக்குற. பார்த்தா எப்படி வந்தாருன்னா அப்படி வெளுத்த சந்திரன் எப்படி இருப்பாரோ அத மாதிரி இருக்கக்கூடிய பகவான அப்பதான் பாக்குற. சாபம் கொடுத்ததெல்லாம் மறந்து போயிடுத்து, ஜெய விஜயால பத்தி மறந்து போயிடுத்து. இப்படி எம்பெருமான் இப்படி நின்னோன்னே தன்னை மறந்து போயிட்டா துவாரகா பாலகர்கள் நிக்கிறா. இந்த முனிவர்கள் அனுகிரகம் பண்ணுங்கன்னு இவா கேட்டு இருக்கா. இந்த குணங்களுக்கு இருப்பிடமான சாஸ்வதனான எம்பெருமான் கட்டாட்சத்தோட கூடின அந்த இடத்துல நின்னோன்னே அப்படி இருந்துதான் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சாமள வர்ணத்தோட மார்புல தாயாரோட சத்தியலோகம் வரைக்கும் உள்ள சொர்க்கலோகம் எல்லாத்துக்கும் சூடாமணி எப்படி பிரகாசமா இருக்குமோ அந்த மாதிரி பிரகாசத்தோட இந்த லோகமான வைகுண்டத்தையே சோபிக்க பண்ற எம்பெருமான் அப்படி சல்லுன்னு அப்படி நின்ன உடனே அவளால ஒண்ணுமே முடியல. ஏன்னா மஞ்ச பட்டாடையில அப்படிதான் சொல்ல பீதாம்சுகே பிரதனி தம்பி நீ விஸ்புரந்தியான 40வது ஸ்லோகத்துல சொல்றாரு பாருங்க. அப்படி கடித்தடத்துல மஞ்சள் பட்டாடை கட்டிண்டு அரைஞானோட வண்டுகள்லாம் சந்திக்க கூடிய வனமாலைகளை கழுத்துல போட்டுண்டு அழகான முன்கையில வளையங்களோடையும் கழுத்துல கௌஸ்துவம் வனமாலை பீதாம்பர தாரியா சங்கு சக்கர கதாருடனா ஒரு கையில கருடனோட தோட ஒரு கைய கருடனோட தோல்ல போட்டுண்டு மற்றொரு கையில லீலா அரவிந்தத்தை ஷர்ட்ரா மாதிரி அந்த தாமரை ராசக்கிரீடல எப்படி தாமரையை ஷர்ட்டுவான ஒரு கையில தாமரை ஒரு கையில கருடன் மேல தோல் போட்டுண்டு தன்னோட காந்தியினால மின்னல்லாம் என்னடா மின்னல் கோடி சூரிய மின்னல் இருந்தா எப்படி இருக்குமா அத மாதிரி குண்டலங்கள்லாம் காதுல போட்டுண்டு அழகான கண்ண கபோல தேசம் அப்படி பிரகாசத்தோட நீண்ட உயர்ந்த நாசி மூக்கோட அழகான திருமுகத்தோட ரத்தனமணிஞ்ச கிரீடத்தோட அந்த தண்டம் போன்ற கைகளோட அந்த மனோகரமா முத்து மாலையோட கௌஸ்துவ மாலையோட அத்தனை அழகா ஸ்ரீதேவியோட நான் தான் அழகு வாய்ந்தவள் அப்படின்னு கர்வத்தோட இருப்பாளா தாயார். ஆனா அந்த தாயாருக்கு மேல பகவானோட சௌந்தரியத்தை பார்த்தா தாயார் மங்கி போயிட்டாலும் ஒரு சமயம் அந்த பெருமாளை பார்க்கும்போது அத்தனை அழகோட கூடினவரா புத்தியில இவன் தானோ என்று எண்ணம்படியா இருக்கிற சமயத்துல இப்படி புத்தியில நாம நினைக்கிற வண்ணத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் அதுக்கு மேல கோட்டி சூரியனா எதிர்த்தா மாதிரி நிக்கிறானே. எனக்காகவும் இந்த லோகத்துக்காகவும் இவன் இப்படிப்பட்டவன் தான் பிரம்மா ஒரு வர்ணனம் பண்ணி வச்சிருந்த அந்த வர்ணனம் பண்ணின முனிவன் அந்த பகவான அந்த முனிவர்கள்லாம் பார்த்துமே நிரீக்ஷ நவி திருப்த திருஷமுதான திருப்தியே அடையலையா. பார்க்க நமக்கு பால் பாயசம் குடிச்சாதான் தகட்டாது குடிச்சுட்டே இருப்போம். அது ஆனா அந்த சனகாதிகளுக்கு எம்பெருமான பார்க்க திகட்டவே இல்லையா. கண்ண மூடல விரிஞ்ச இமையோட திருப்தி அடையாத கண்களோட சந்தோஷத்தோட கண்களாலேயே அப்படியே என்ன பண்றாளா குடிக்க ஆரம்பிச்சுட்டாளா. எம்பெருமானோட அழக அப்படியே குடிக்க ஆரம்பிச்சுட்டு தன்மை உண்டு. அந்த ஜென்மால இவன் நல்லது கெட்டது தெரியும். அவன் வாயால நாமத்தை சொல்லலாம். அந்த நாமத்தை சொல்ற அந்த லோகத்துக்கு நான் பூமியில போய் நான் மனுஷனா நான் பிறந்தாலும் அந்த வாயோட இருக்கக்கூடிய நான் எம்பெருமானோட பிரக்கையோடையே நான் இருக்கணும். என்னோட நினைவு பகவானை பத்தின இருக்கணும். மோகத்துல போய் மாட்டிட கூடாது அப்படின்னு சொல்லி